Hi friends, welcome to Rasus channel. குவைத்தி இந்தியர்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் ஒழுங்குமுறை வளர்ச்சியில் தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு தங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலாளியிடமிருந்து அதிகாரப்பூர்வ வெளியேறும் அனுமதியை பெறுவது விரைவில் கட்டாயமாக்கப்படும். அடுத்த மாத தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்த புதிய நடவடிக்கை தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் வெளிநாட்டினர் நடமாட்டத்தை மேற்பார்வையிடுவதை வலுப்படுத்தவும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். முதல் துறை பிரதமரும் உத்தரவைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் வெளியிட்ட அமைச்சரவை சுற்றறிக்கையின் மூலம் இந்த முடிவு முறைப்படுத்தப்பட்டது. இந்த உத்தரவுகளின்படி அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வெளியேறும் அனுமதியை பெற வேண்டும். இந்த ஒழுங்குமுறையை செயல்படுத்த தொழிலாளியின் தனிப்பட்ட விவரங்கள், பயண தேதி மற்றும் போக்குவரத்து முறை ஆகியவற்றை வெளியேற்ற அனுமதி சீட்டுகளை சேர்க்க வேண்டும் என்று மனிதவளத்திற்கான பொது ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. செயலாக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் துல்லியத்தை பராமரிக்கவும் பூர்த்தி செய்யப்பட்ட அனுமதி சீட்டை ஒரு நியமிக்கப்பட்ட தளம் சஹேல் ஆப் அல்லது மனிதவள பொது அதிகார சபை வலைத்தளம் மூலம் மின்னணு முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். புறப்பாடுகள் சட்டப்பூர்வமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் பாதுகாப்பதற்கும் தொழிலாளர்கள் முறையான அறிவிப்பு இல்லாமல் வெளியேறும் சம்பவங்களை குறைப்பதற்கும் புதிய அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஜூலை 1 முதல் இந்த ஒழுங்குமுறை அமலாக்கம் தொடங்க உள்ளதால் முதலாளிகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருவரும் இந்த தேவையை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முடிவின் நோக்கம் முதலாளி மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கு இடையே சமநிலையை உறுதி செய்தல், சட்ட இணக்கம் மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்துதல், முதலாளியின் அறிவிப்பு இல்லாமல் சட்டவிரோதமாக வெளியேறுவதை தடுக்கவும், தொழிலாளர் சந்தை அமைப்பு முயற்சிகளை ஆதரிக்கவும். யார் இணங்க வேண்டும்? தனியார் துறையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் குவைத்தை விட்டு தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக வெளியேற விரும்பும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும். வெளியேறும் அனுமதிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? சிவில் ஐடி எண்ணை பயன்படுத்தி கோரிக்கையை சமர்ப்பிக்கவும், செயலி அல்லது பொது மனித சக்தி வலைத்தளத்தை பயன்படுத்தவும் பயணத்திற்கு முன் கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பு தானாகவே முதலாளி பயனாளர் பொருத்தத்தை சரிபார்க்கிறது. முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் வழக்கு சிறப்பு துறைக்கு பரிந்துரைக்கப்படும். குவைத்தில் தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் குவைத் மாநிலம் துல்லியமான மற்றும் விரிவான சுகாதார கட்டுப்பாட்டு முறையை பயன்படுத்துகிறது என்று சுகாதார அமைச்சின் பொது சுகாதார விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் டாக்டர் முன்தர் அல் ஹசாவி அவர்கள் செவ்வாயன்று உறுதிப்படுத்தினார். தனிநபர்கள் நாட்டிற்கும் நுழைவதற்கு முன்பு அமைச்சகத்தின் தடுப்பு நடவடிக்கைகள் தொடங்குகின்றன என்று டாக்டர் அல் ஹசாவி அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பில் விளக்கினார். இதில் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார மையங்களில் கட்டாய மருத்துவ பரிசோதனைகளை அடங்கும். இதன் முடிவுகள் குவைத் தூதரங்கள் அல்லது தூதரங்களால் சரிபார்க்கப்படுகின்றன. குவைத்தில் பணிபுரிய விரும்பும் வெளிநாட்டினருக்கு விசா வழங்குவதற்கு வெளிநாட்டில் இந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது ஒரு நிபந்தனையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கு வந்ததும் குடியிருப்பு அனுமதி வழங்குவதற்கு தேவையான சுகாதார தகுதி சான்றிதழை பெற மருத்துவ பரிசோதனை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது. சுகாதார பரிசோதனைகளை HIV மட்டுமல்ல, ஹெப்படைட்டிஸ் B மற்றும் C, காசநோய் போன்ற பிற நோய்களையும் பிறப்பிடத்தை பொறுத்து மலேரியா மற்றும் பைலேரியாசிஸ் போன்ற நோய்களையும் உள்ளடக்கியது என்று டாக்டர் அல்சாவி அவர்கள் வலியுறுத்தினார். இந்த முயற்சிகள் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான சுகாதார அமைச்சகத்தின் பரந்த இலக்கின் கீழ் வருகின்றன. உணவு தயாரித்தல் மற்றும் கையாளுதல், சலூன்கள், சுகாதார நிறுவனங்கள், சலவை நிலையங்கள் மற்றும் குறிப்பிட்ட சுகாதார தரங்கள் தேவைப்படும் பிற தொழில்களில் பணிபுரியும் நபர்கள் உட்பட சில வேலை பிரிவுகள் அவ்வப்போது மருத்துவமனைக்கு உட்பட்டவை என்றும் அவர் கூறினார். உலகளாவிய தொற்று நோய் போக்குவரத்துகளை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குவைத்துக்கு திரும்பியதும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நாடுகளின் பட்டியலை புதுப்பிப்பதாகவும் டாக்டர் அல் ஹசாவி அவர்கள் மேலும் கூறினார். இந்த நடவடிக்கைகள் பொது பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் சுகாதார கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கும் அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் பொது போக்குவரத்து துறையின் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவின் உதவி இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா ஹாசன் அவர்கள் மே 2024 உடன் ஒப்பிடும்போது மே 2025 மொபைல் பயன்பாடு மற்றும் சீட் பெல்ட் பயன்பாடு மீறல்கள் 75% குறைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தினார். அதே காலகட்டத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை 55% குறைந்துள்ளது. வேகம் மற்றும் சிவப்பு மீறல்களின் எண்ணிக்கை
83% குறைந்துள்ளது. திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டத்தின் குறிக்கோள் சாலை பயனாளர்களின் உயிரை பாதுகாப்பதாகும் என்று புஹாசன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் வலியுறுத்தினார். போக்குவரத்து மீறல்கள் குறைவது என்பது விபத்துக்களை குறைப்பதாகும் என்பதை குறிக்கிறது. போக்குவரத்து சட்டத்தை கடைபிடிப்பதும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவதன் மூலம் கவனம் சிதறாமல் இருப்பதும் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்கு கணிசமான பங்களிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஏனெனில் விபத்துக்கான காரணங்களில் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்பாடு, சிவப்பு விளக்கை இயக்குதல் மற்றும் வேகம் ஆகியவை அடங்கும். வாகனம் ஓட்டும் போது தண்ணீர் குடிப்பது அல்லது புகைப்பிடிப்பது குறித்து புஹாசன் அவர்கள் தெளிவுபடுத்தினார். வாகனம் ஓட்டும் போது தண்ணீர் குடிப்பது அல்லது புகைப்பிடுவது ஓட்டுநரை சாலையிலிருந்து திசை திருப்பாவிட்டால் போக்குவரத்து விதிமீறலாகாது. உதாரணமாக, ஓட்டுநர் வாகனம் ஓட்டும் போது கவனத்துடன் இருக்கும் வரை தண்ணீர் குடிப்பது போக்குவரத்து விதிமீறலாகாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஓட்டுநர் சாலையில் இருந்து திசை திருப்பப்பட்டு கவனம் செலுத்த தவறி தனது உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவித்தால் அது போக்குவரத்து விதிமீறல்களின் கீழ் வரும் என்று அவர் மேலும் கூறினார். உதாரணமாக, வாகனம் ஓட்டும் போது ஒரு சிகரெட் வாகனத்தின் உள்ளே விழுந்தால் அது ஓட்டுநருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் சாலையிலிருந்து கவனத்தை சிதறடிக்கும். இது அவரது ஓட்டுதலை பாதிக்கும் மற்றும் கவனக்குறைவுக்கு வழிவகுக்கும். இதனால் அவரது உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று அவர் விரிவாக கூறினார். குறிப்பிட்ட வரம்பை விட அதிக அல்லது குறைந்த வேகத்தில் வாகனம் ஓட்டுவது குறித்து ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட வேக வரம்பை கடைபிடிக்க வேண்டும். அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச போக்குவரத்து சீராக சென்று ஓட்டுநர் குறிப்பிட்ட வேக வரம்பிற்கு கீழே பயணித்தால் வேக வரம்பை கடைபிடிக்க தவறியதற்காக அவருக்கு ஒரு டிக்கெட் வழங்கப்படும். இதன் விளைவாக போக்குவரத்து இடையூறு ஏற்படும். உதாரணமாக, வேக வரம்பு மணிக்கு 80 முதல் 120 கிலோமீட்டர் வரை இருந்தால் ஓட்டுநர் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினால் அவருக்கு டிக்கெட் வழங்கப்படும். இருப்பினும் சாலை நெரிசலாக இருந்தால் டிக்கெட் வழங்கப்படாது, ஏனெனில் அவர் அவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். போக்குவரத்து விபத்துகளுக்கு வழிவகுக்கும் திடீர் பழுதடைகளை தவிர்க்க குறிப்பாக கோடை காலத்தில் தங்கள் வாகனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஓட்டுநர்களை அவர் வலியுறுத்தினார். வாகனம் பழுதடைந்தால் ஓட்டுநர்கள் அவசர பாதையில் நிறுத்தி பிளாஸ்டரை இயக்கி வாகனத்தை விரிவாக அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் அவசரகால ரோந்து பொது இயக்குநரகம் கடந்த வாரம் அனைத்து ஆளுநர்களையும் தனது பாதுகாப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்தது. இதன் விளைவாக 25 போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். அவசரகால ரோந்து பொது இயக்குநரகம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் சட்டத்தால் தேடப்படும் 195 நபர்களையும் செல்லுபடியாகும் அடையாள ஆவணங்கள் இல்லாத 78 நபர்களும் காலாவதியான குடியிருப்பு அனுமதிகளுடனான 111 நபர்களையும் கைது செய்து வெளிப்படுத்தின. நீதித்துறையால் தேடப்படும் 60 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 6 சண்டைகள் தீர்க்கப்பட்டன. மேலும் 572 பேருக்கு மனிதாபிமான உதவி வழங்கப்பட்டது. தேடப்படும் நபர்களையும் நாட்டின் சட்டங்களை மீறுவதாக நிரூபிக்கப்பட்ட எவரும் கைது செய்து இதுபோன்ற பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியது. குவைத்தில் ஒரு பெண் குடிமகள் தனது வங்கி கணக்கில் இருந்து 226 குவைத் தினார் பிடித்தம் செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் தான் வாங்கிய உணவின் விலை 2 தினார் 300 பீஸ் ஆகும். 21 வயதான புகார்தாரர் ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தனக்கு பிடித்த உணவகத்தில் இருந்து ஆன்லைனில் ஒரு உணவை ஆர்டர் செய்ததாகவும் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். பரிவர்த்தனை முடித்த பிறகு அவரது கணக்கில் இருந்து தொடர்ச்சியாக 5 முறை பணம் எடுக்கப்பட்டதை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். மொத்தமாக பணம் எடுக்கப்பட்ட தொகை 226 குவைத் தினார் என்பதை குறிக்கிறது. அவர் உடனடியாக தனது வங்கி துறையை தொடர்பு கொண்டார். பின்னர் ஒரு வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதி கார்டை இடைநிறுத்தி பெறுவதற்கு முன்பு அவரது கணக்கில் மற்ற பணம் எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் அந்த பணம் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டன. இது கேபிட்டல் கவர்னேட்டில் நடந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர் ஒரு காவல் நிலையத்தில் வங்கி ஆவண மோசடி வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு வணிக விவகார வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் புகார்தாரர் ஒரு துரித உணவு நிறுவனத்தின் லோகோவை பயன்படுத்தி ஒரு போலி வலைத்தளத்தை அணுகியதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் கொள்முதல்களை செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் பயன்படுத்தப்படும் வலைத்தளம் உண்மையானதா என்பதை உறுதி செய்வதையும் அந்த வட்டாரம் வலியுறுத்துகிறது. குவைத்தில் 41 வயதுடைய பெண் ஒருவரும் 44 வயதுடைய பெண் ஒருவரும் ஹவாலி துப்பறியும் அதிகாரிகள் பொது அவர்களிடம் பரிந்துரைத்தனர். அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு
திருடப்பட்ட பணத்தை செலவழித்ததாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த பரிந்துரை வழங்கப்பட்டது. வழக்கு விவரங்களின்படி பாதிக்கப்பட்ட 54 வயதான திரோன் பெண் சந்தேக நபர்களில் ஒருவர் வளைகுடா நாட்டில் தனக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க முன்வந்ததாகவும் அந்த சொத்தின் புகைப்படங்களை கூட காட்டியதாகவும் புகார் அளித்தார். இந்த சலுகையால் உறுதியாக நம்பிய பாதிக்கப்பட்டவர் வைப்பு தொகையாக 17,000 வழங்கினார். இருப்பினும் சந்தேக நபர் தொடர்பு கொள்ள தாமதப்படுத்த தொடங்கினார். இறுதியில் அவரது அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை நிறுத்தினார். மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணை துப்பறிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2 பிரதிவாதிகள் அழைக்கப்பட்டு மோசடி செய்ய மற்றும் நிதியை தவறாக பயன்படுத்தியதை விரிவாக ஒப்புக்கொண்டனர். குவைத்தில் மேற்பரப்பு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் குவைத்தில் தற்போது வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவுகிறது. குறிப்பாக கடற்கரையோரத்தில் சில பகுதிகளில் மூடுபனி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலை நேரங்களில் மூடுபனி திட்டமிட்ட நிகழ்வுகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வானிலை ஆய்வுத்துறை இயக்குநர் தரார் அல் அலி புதன்கிழமை குனாவிடம் தெரிவித்தார். இந்த நிலை வியாழக்கிழமை காலை வரை நீடிக்கக்கூடும் என்றும் ஈரப்பதம் அதிகரிப்பதோடு அதிகாலையில் லேசான மூடுபனி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வார இறுதியை எதிர்நோக்கி புதிய காற்று நீரை நாட்டிற்குள் நகரும் போது ஈரப்பத அளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இதனால் வடமேற்கு காற்று வீசும் என்றும் அல் அலி அவர்கள் விளக்கினார். ஈரப்பதம் குறைந்த போதிலும் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்றும் அதிகபட்சம் 49 முதல் 51 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தொடர்ச்சியான இலக்கு கள வருகைகள் மூலம் அரசு நிறுவனங்களுக்கு ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் நிறுவன செயல்திறனை உயர்த்துவதற்கும் சிவில் சர்வீஸ் கமிஷன் புதன்கிழமை தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. சமூக ஊடகத்தளமான எக்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் சிஎஸ்சி இந்த முயற்சியை உதவித்தொகை மற்றும் படிப்பு விடுப்புத்துறை வெளிப்பயிற்சி துறையுடன் இணைந்து மேற்கொண்டு வருவதாக கூறியது. இந்த வருகைகளில் அமைச்சர்கள் குழுவின் பொது செயலாளர் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் போன்ற பல அரசு நிறுவனங்கள் அடங்கும். அவை வெளிப்புற பயிற்சி திட்டங்களுக்கு ஊழியர்களை அனுப்பும் பரந்து திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வெளிநாட்டு பயிற்சிக்கு வேட்பாளர்களை பரிந்துரைப்பதற்கான வழிமுறையை தெளிவுபடுத்துதல், ஒவ்வொரு நிறுவனத்தின் குறிப்பிட்ட பயிற்சி தேவைகளை அடையாளம் காணுதல் மற்றும் இந்த தேவைகளை ஒட்டுமொத்த நிர்வாக மேம்பாட்டு உறுதியுடன் இணைப்பது ஆகியவை இந்த பயணங்களின் நோக்கமாகும் என்று ஆணையம் விளக்கியது. இந்த வருகைகளுக்கு நிறுவனம் சார்ந்த விசாரணைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கும் உதவுகின்றன. அனைத்து தொடர்புடைய அரசு அமைப்புகளும் உள்ளடக்கப்படும் வரை இந்த கள வருகைகள் தொடரும் என்று சிஎஸ்சி வலியுறுத்தியது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்கும் வெளிப்புற பயிற்சி திட்டங்களின் நன்மைகளை அறியப்படுத்துவதும் தெளிவான மற்றும் வெளிப்படையான தேர்வு அளவுகளின்படி அடிப்படையில் தகுதி வாய்ந்த பயனாளர்களை நிறுவனங்கள் பரிந்துரைப்பதை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும். குவைத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு பயணத்திற்கு முன் வெளியேறும் அனுமதியை கட்டாயமாக்கும் சமீபத்திய முடிவு ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவரின் உரிமைகளையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் மூத்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் இந்த ஒழுங்குமுறை பிரிவு 18 கீழ் வசிப்பிடத்தை வைத்திருக்கும் அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்று அந்த வட்டம் விளக்கியது. ஆதாரத்தின்படி வெளியேறும் அனுமதிக்கான விண்ணப்பங்களை சகில் தனிநபர்கள் செயலி வெளிநாட்டினருக்கானது மற்றும் அசல் மனிதவள போர்ட்டல் உள்ளிட்ட பல தளங்கள் மூலம் மின்னணு முறையில் சமர்ப்பிக்கலாம். ஒரு தொழிலாளி விண்ணப்பித்தவுடன் முதலாளி அதை சகில் வணிக செயலி அல்லது அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கான நியமிக்கப்பட்ட அசல் தளம் வழியாக அங்கீகரிக்க வேண்டும். அவசர காலங்களில் தொழிலாளர்கள் சார்பாகவோ அல்லது சகில் விண்ணப்பத்தை அணுக முடியாத ஊழியர்களுக்காகவோ வெளியேறும் அனுமதி கோரிக்கைகளை தொடங்க முதலாளிகளுக்கு அனுமதி உண்டு என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. வெளியேறும் அனுமதியை அங்கீகரிக்கும் அதிகாரம் முதலாளியிடம் இருந்தாலும் செயல்முறை எளிமையானதாகவும் அணுகக்கூடியதாகவும் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். அவசர பயண சந்தர்ப்பங்களில் 24/7 கிடைக்கும் மற்றும் சிக்கல்கள் இல்லாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் 2025 கல்வியாண்டின் 2ஆம் செமஸ்டருக்கான அறிவியல் மற்றும் இலக்கிய பிரிவுகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகள் புதன்கிழமை காலை தொடங்கின. இதில் குவைத் முழுவதும் 42,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தலைநகர் கல்வி மாவட்டத்தின் செயல் இயக்குநர் டாக்டர் அகமது அல் மஜீதி அவர்கள் தேர்வு செயல்முறையை மேற்பார்வையிட
199 தேசிய பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார். கல்வி அமைச்சினால் நிறுவப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி செயல்படும் குழுக்களுக்கும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை மேம்படுத்துவதே அவர்களின் பங்கேற்பின் நோக்கமாகும். தணிக்கை மற்றும் ஆய்வு அலுவலகத்திற்கு விரிவான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் பார்வையாளர்கள் பொறுப்பாவார்கள். பல தேர்வு குழுக்களின் ஆய்வு சுற்றுப்பயணத்தின் போது அறிவியல் பிரிவில் 28,833 மாணவர்களும் இலக்கிய பிரிவில் 13,584 மாணவர்களும் சேர்ந்துள்ளதாக டாக்டர் அல் மஜீத் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த மாணவர்கள் 6 கல்வி மாவட்டங்களில் உள்ள 179 குழுக்களில் பரவியுள்ளனர். அரசியல் பிரிவுக்கான முதல் தேர்வு கணிதம் என்றும் இலக்கிய மாணவர்கள் பிரெஞ்சு மொழியுடன் தொடங்குகிறார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். பொருந்தக்கூடிய அமைப்புகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க மாணவர்களுக்கு பொருத்தமான மற்றும் ஆதரவான தேர்வு சூழலை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்வி அமைச்சகம் முடித்துள்ளது. மாணவர்கள் கடினமாக படித்து சிறந்த முடிவுகளை அடைவதற்கு உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியது. அறிவியல் பிரிவுக்கான தேர்வுகள் ஜூன் 22ஆம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இலக்கிய பிரிவுக்கான தேர்வுகள் ஜூன் 23ஆம் தேதி முடிவடையும். குவைத்தில் அஞ்சல் செயல்பாட்டு உரிமங்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட வரைவு தீர்மானம் குவைத் குறித்த கருத்துக்களை சேகரிக்க தகவல் தொடர்பு அமைச்சகம் 2 வார பொது ஆலோசனை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. புதன்கிழமை தொடங்கிய இந்த முயற்சி நாடு முழுவதும் அஞ்சல் சேவைகளின் வளர்ச்சி, செயல்திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை வடிவமைப்பதில் அனைத்து தொடர்புகளுடைய பங்குதாரர்களையும் ஈடுபடுத்த முயல்கிறது. சர்வதேச சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப அஞ்சல் சட்டத்தை புதுப்பிப்பதற்காக பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சாரம் இருப்பதாக அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தனியார் துறை மற்றும் சமூகத்தை பெருமளவில் தீவிரமாக ஈடுபடுத்துவதன் மூலம் முடிவெடுக்கும் செயல்முறைகளின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த வரைவு தீர்மானம் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு குடிமக்கள், குடியிருப்பாளர்கள், நிறுவன பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் அஞ்சல் துறையில் உள்ள வல்லுநர்கள் அதை அணுகி மதிப்பாய்வு செய்யலாம். வலைத்தளத்தில் உள்ள நேரடி இணைப்பு மூலம் கிடைக்கும் நியமிக்கப்பட்ட ஆலோசனை படிவத்தின் மூலம் கருத்துக்களையும் சமர்ப்பிக்கலாம். கூடுதலாக ஆலோசனை பக்கத்தை விரிவாக அணுகுவதற்கு வசதியாக அமைச்சகம் அதன் சமூக ஊடக வலைத்தளங்களில் ஒரு QR குறியீட்டை பகிர்ந்துள்ளது. தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் துணை செயலாளர் பொலியாரல் மிசால் அல் ஜெயித் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை நவீன பயனுள்ள அஞ்சல் சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பாக வெளிவிட்டார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர் மீண்டும் தீவிரமாக பங்கேற்பதை அவர் ஊக்குவித்தார். ஒவ்வொரு பங்களிப்பும் துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மற்றும் பொது நலனுக்கு சேவை செய்யும் ஒரு சட்டத்தை வடிவமைக்க உதவும் என்று குறிப்பிட்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சந்தை இயக்கவியலுடன் ஒத்துப்போக அஞ்சல் துறையின் ஒழுங்குமுறை மற்றும் சட்டமன்ற கட்டமைப்பை நவீனமயமாக்க அமைச்சகம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அல் ஜெயித் அவர்கள் மேலும் குறிப்பிட்டார். இந்த செயல்பாட்டில் பங்குதாரர்களை ஈடுபடுத்துவது குவைத்தின் தேசிய பொருளாதாரம் மற்றும் ஸ்மார்ட் நிறுவன மாற்று இலக்குகளை ஆதரிக்கும் வகையில் அஞ்சல் சேவைகளை மேம்படுத்துதல், நடைமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் வணிக சூழலை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.